சஃபி என்ற ஒரு அறிஞர் அறியப்பட்டார். இது நான் மூன்றாவது பகுதி. சஃபி அப்படின்னா என்ன? சஃபி என்று சொன்னா சப்போடு சம்பந்தப்பட்டவர் அர்த்தம். அந்த அறிஞர் அதில் பிரபல்யமான சஃபி என்றே அவருக்கு புனை பேர். அவர் கொஞ்சம் பள்ளிக்கு தானாக தனியே வந்து கொள்ள முடியாத நபர், தானாக தனியே வந்து கொள்ள முடியாத ஒரு நபர். அப்போ அவர்கிட்ட பலர் கேட்குறாங்க, இந்த வழியோடு நீங்கள் வரணுமா, உங்களுக்கு தான் சலுகை இருக்குது என்று. அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னான்னு சொன்னால், அதானுக்குரிய நேரம் தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு, இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் ஃபத்லுபூனி ஃபில் கப்ர். அதான் சொல்லப்பட்டு என்னை சஃப்ல நீங்க காணலேண்டா என்னை கபர்ல வந்து பாருங்க. அதான் சொல்லப்பட்டு என்னை சஃபில் நீங்கள் காணவில்லை என்றால் என்னை கபரிலே வந்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு? தொழுகை எனக்கு என்ன செய்யாது, என்றைக்கும் நான் அதை பிந்த நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அறிஞர் சஃபி என்று அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் என்றைக்கும் அந்த சஃபோடு வாழ்ந்தவர் என்பதற்காக அறியப்பட்டார். இப்படி ஒரு கவனம் இருக்குது, மிக கஷ்டமான ஒரு கவனம் தான் அது. எல்லோருக்கும் இதே கவனத்தை எடுக்க முடியும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு என்ன செஞ்சிருவான், அந்த தொழுகையில் உள்ள அந்த கவனத்தை அல்லாஹ் தஆலா திறந்து கொடுத்துருவான், திறந்து என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, இதை நம்ம சொல்லலாமா? நம்ம ஒரு வார்த்தைக்காவது சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை? இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் ஃபத்லுபூனி ஃபில் கப்ர். என்னை சஃப்ல காணலன்னா கபர்ல பாருங்க, நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கவனத்தை என்ன செஞ்சாரு அவர் எடுத்தார் இடத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.